வணக்கம். சிவன் மாந்திரிகம். இந்த மாந்திரிக சேனலில் சத்துருக்களை அழிக்கும் அஞ்சனமை செய்யும் ரகசியம். சர்வ சத்துருக்களை அழிக்கும் மாந்திரீக ரகசியமும் இதுதான். சத்ரு என்பது வாழ்நாள் முழுக்க ஒருவருக்கு தொல்லைகளையும் கஷ்டங்களையும் அழிச்சா போதும் என்ற மனநிலையில் வாழ்பவர்கள்தான் சத்ரு. சத்ரு சம்மார ஓமங்களும் இருக்கலாம், மாந்திரிகமும் இருக்கலாம். ஆனால் இந்த மையாகப்பட்டது, அஞ்சன மையாகப்பட்டது சற்று மாறுபட்டது, வேறுபட்டது. இதை செய்து இந்த அஞ்சன மையை தயார் செய்து வைத்து கொண்டால் எந்நாளும் உங்களுடைய வாழ்க்கையில் சத்துருக்கள் என்பவர்கள் உங்களுக்கு பாதகத்தை செய்ய மாட்டார்கள். முக்கியமாக சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா, சத்துருக்களை அழிக்கணும்னு நினைக்கிறதும் சத்துருக்களை அடக்கணும்னு நினைக்கிறதும் சத்துருக்கள் இல்லாமலே வாழணும்னு நினைக்கிற 3 வகையான மனுஷங்க இருப்பாங்க. இதை கேட்குற நீங்க எந்த நிலையில் இருக்கிறீங்கன்றது எனக்கு தெரியாது. இருந்தாலும் மாந்திரிகத்தில் சத்ருன்னா யாரு? எதிரி. எதிரியை கூட மன்னிச்சு விடலாம், துரோகியை மன்னிக்க கூடாது. எதிரி என்பவன் நமக்கு எதிராக இருந்து பல வகையிலும் தொல்லைகளை கொடுப்பவர்கள். துரோகி என்றவன் கூடவே இருந்து குழி பறிக்கிறவன். குழின்னா கீழே விடுற மாதிரி இல்லை, அந்த குழியில தள்ளி புதைக்கிற மாதிரி கூட இருக்கலாம் ஒரு சில மனிதர்களுக்கு. அப்படிப்பட்ட சத்துருக்களை இல்லாம செய்யறது, இல்லை அவங்க உங்களுக்கு தொல்லை கொடுக்காத அளவுக்கு நீங்க வாழறது, இல்லை அவங்க உங்களை விட்டு விலகுவதற்குண்டான வழிகளை செய்வது தான் இந்த மாந்திரிக மை. அஞ்சன மை செய்யணும்னு கேட்டீங்கன்னாக்கா, அஷ்ட கர்மத்தில் இருப்பதோ 8 வகையான மாந்திரீகம். 8 வகையான மை தானே இருக்கணும், அதை விட அதிகமாகவே இருக்கு. ஒரு வசியத்தை நாம சொல்றோம். வெறும் வசியம் என்றது கேட்டீங்கன்னாக்கா, ஆண் பெண் வசியமா மட்டும் இருக்கிறதில்ல. தொழில் வசியம், ஜன வசியம், ராஜ வசியம், சர்வ வசியம், விலங்கு வசியம், சர்ப வசியம், ஜல வசியம், இப்படியெல்லாம் பல வழியில பல வகையில வசியங்கள் இருக்கு. ஒரு மனிதனுக்கு சத்ரு என்பது எதிரி, துரோகி, உங்களை ஏமாத்துறவங்க, உங்களை ஏமாத்திக்கிட்டு இருக்கிறவங்க, இல்லை நீங்க அழிய காரணமா இருக்கிறவங்க, குடும்ப நாசமாக காரணமா இருக்கிறவங்க, தொழிலை கெடுக்கிறவங்க, குடும்பத்தை கெடுக்கிறவங்க, வாழ்க்கையை கெடுக்கிறவங்க, ஏமாற்றங்களை தர்றவங்க, எதிரிகளா இருக்கிறவங்க, உங்களை அழிக்கிறதுக்காக தினமும் அவங்க முயற்சி செய்துகிட்டு இருக்கிறவங்க, இப்படியெல்லாம் இருக்கு. இந்த நிலையில் ஒரு சத்துருக்களை அழிக்கிற மையன்றது மிகவும் அவசியமா இருக்கும். இந்த மைய எப்படி செய்யணும்? இந்த மை இருந்தா இதுக்கு தகுந்த மாந்திரிகத்தை செய்து அந்த மாந்திரிகத்தில் எழுதப்படுகின்ற பீஜ எழுத்துக்கள், அச்சாரங்கள், இதன் மூலியமாக எழுதுகிற தகடு, அதில் எழுதக்கூடிய நாள், இந்த அஞ்சன மையம் அதனுடன் இணைந்து அவங்க சத்துருக்களை அடக்கிறதா இருந்தாக்கா, அந்த எந்திரத்தை தாயத்தை கழுத்து, வலது கை, இடுப்பு, இந்த இடங்களில் அதை நீங்க கட்டிக்கலாம். இல்ல சத்துருக்கள் உங்களுக்கு பெரிய அளவில் பாதகத்தை தர்றாங்கன்னாக்கா, இதெல்லாம் இடுப்பில் கட்டிக்க முடியாது, கையில் கட்டிக்க முடியாது, கழுத்தில் போட்டுக்க முடியாதுன்னா
உங்களுக்கு உங்களுடைய மணி பர்ஸாக இருக்கலாம், இல்லை பாக்கெட்டில் கூட வச்சுக்கிட்டு போகலாம், வீட்டில் கூட வைக்கலாம். ஒரு வீட்டுக்கு சத்ரு பந்தனமும் செய்கிறது இருக்கு. அதுபோல இந்த சத்ருக்களை அழிக்கக்கூடிய சக்தி படைத்த, அடக்கக்கூடிய சக்தி படைத்த இந்த அஞ்சனமையை எப்படி செய்யறதுன்றத சொல்றேன், பொறுமையாக கேட்டுக்குங்க. முதலில் மூலிகையை கையில் எடுக்கணும். அது என்ன மூலிகை, அந்த மூலிகை ஆகப்பட்டது எப்படி எடுக்கணும்? ஒரு மூலிகையை நீங்கள் எடுக்கணும்னு கேட்டீங்கன்னாக்கா அதுக்கு மஞ்சள் நூல் காப்பு கட்டி, அதுக்கு மூலிகை சாபம் நிவர்த்தி செய்து, அதற்கு பிறகு அந்த மூலிகையை எடுத்து, ஒவ்வொரு பதிவில் சொல்றது தான், வெயிலில் காய வைக்க கூடாது, நிழலில் தான் காய வைக்கணும். அது ஒன்று, மாந்திரிகத்தை நீங்கள் செய்யணும்னு முயற்சி செய்கிறீங்க, செய்து வெற்றி பெறணும்னு நீங்கள் முயற்சி செய்கிறீங்க, முயற்சி செய்துக்கிட்டு இருக்கீங்கன்னாக்கா தடை இருக்கா அப்படின்னா பெரிய அளவில் வெற்றி கிடைக்க போகுதுன்னு அர்த்தம். தடங்கள் இருக்கா, நீங்கள் சரியா போராடலன்னு அர்த்தம். கடுமையான கஷ்டங்கள் இருக்கா அப்படின்னா கஷ்டத்துக்கு பிறகு, நஷ்டத்துக்கு பிறகு நன்மைகள் நடக்க போறதுன்றத புரிஞ்சுக்குங்க. சரியான முறையில் முயற்சி செய்து செய்யணும் என்கின்ற வைராக்கியத்துடன் கடுமையாக போராடினால், கஷ்டப்பட்ட வெற்றி நிச்சயமாக கிடைக்கும். சொல்லக்கூடிய மூலிகைகளுக்கு மஞ்சள் நூல் காப்பு கட்டி, மூலிகை சாப நிவர்த்தி, எந்திர சாப நிவர்த்தி, மந்திர சாப நிவர்த்தி, மாந்திரீக உயிரூட்ட மந்திரம், பல வகையான தெய்வ தேவதைகளை சித்தி செய்யக்கூடிய மந்திரம், உடல் கட்டு மந்திரம், திசை கட்டு மந்திரம், எல்லை கட்டு மந்திரம், இது எல்லாமே தெரியணும். இதை தெரிஞ்சிட்டாக்கா அஷ்ட கர்மன்றது எத்தனை வகையில் இருக்கு. காளி மாந்திரிகம் இருக்கு, துர்கை மாந்திரிகம் இருக்கு, அங்காளம்மன் மாந்திரிகம் இருக்கு, மலையாள மாந்திரிகம் இருக்கு, சோட்டானிக்கர பகவதி மாந்திரிகம் இருக்கு. அவங்கவுங்களுக்கு ஒரு தெய்வமோ அதுக்கெல்லாம் ஒரு மாந்திரிகம் இருக்குது. ஆனா அந்த 8 அஷ்ட கர்மம் தான். இதை விட நமச்சிவாயம் என்கின்ற இந்த 5 எழுத்து மந்திரத்தில் மாரண வரையில் இருப்பதை யாரும் தெரிஞ்சுக்க மாட்டாங்க. அவ்வளவு சீக்கிரத்தில் தெரிஞ்சிக்க முடியாது. இதையெல்லாம் தெரிஞ்சு அதுக்கு உண்டான பீஜம், பீஜ கோஷம், அச்சாரம், அது எந்த நாளில் செய்யணும், எப்படியெல்லாம் செய்யணுன்ற விதி பிரகாரம் செய்து வந்தா உங்களாலேயும் வெல்ல முடியும். இதுக்கு கடவுள் செய்யாததை கூட காலமும் நேரமும் செய்யும். காலம் உங்கள் பக்கம் இருந்தா நீங்க வெற்றி பெறுவீங்க. இதே காலம் உங்களுக்கு கெடுதலை செய்யக்கூடிய நேரத்தில் இருந்தா உண்மையாகவும் நன்மையை செய்தாலும் வெற்றி பெறுவது கடினமாக இருக்கும். அந்த காலகட்டங்களில் இந்த எந்திரங்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். சரி, ரொம்ப நேரம் பேசிட்டோம். இப்போ எந்தெந்த மூலிகை எடுக்கணும்னு சொல்றேன். முதலில் சத்துருக்களை அழிக்கக்கூடிய மூலிகையாக சிறிய நங்கை, பெரிய நங்கை, அது காப்பு கட்டி ஆணி வேர் அறுபடாமல் எடுத்துக்கணும். இது செடி தானே, மரமாக இருந்தால் தான் கஷ்டம். அடுத்தது முடக்கொற்றான், அந்த வேறு ஆணி வேறு அறுபடாமல் எடுத்துக்கணும். பேய் தும்பை, அதையும் எடுத்துக்கணும். குடி ஒட்டி பூண்டு, அதையும் ஆணி வேறு அறுப. நல்லா புரிஞ்சுக்கங்க. பேய் தும்பை அது எப்படி எடுக்கணும்னு கேட்டீங்கன்னாக்கா, பேய் தும்பன்றது ரத்த சிவப்பான பூக்களும் நல்லா ஒரு 3 அடிக்கு மேலே வரும். அந்த செடி வீதி ஓரமாக, அதாவது கேட்டீங்கன்னா பஸ் ரோடு ஓரமாக கூட இருக்கும். அந்த செடியில் பார்த்தீங்கன்னாக்கா தும்பச்செடி மாதிரி பெருசு பெருசாக இருக்கும். அந்த சந்துங்களில் பார்த்தீங்கன்னா, அந்த பூ வர சந்துங்களில் பார்த்தீங்கன்னா குலைவி கூடு கட்டியிருக்கும். அதை ஒரு பிளாஸ்டிக் கவரை உங்ககிட்ட துணியோடு கொண்டு அப்படியே எரிச்சு தான் ஆக்கணும். அது இருக்கிற குலைவெல்லாம் இருக்கும். அப்போ கூட அது உள்ளனா அதை எரிச்சா ரொம்ப மிகப்பெரிய ஒரு கெடுப்பலங்களுக்கு தரும். அது எடுத்துக்கோங்க. குடி ஒட்டி பூண்டு, அந்த குடி ஒட்டி பூண்டு செடியவே ஆணி வேறு அறுபடாமல் எடுத்துக்கணும். அதையும் எடுத்து இதோடு சேர்ந்து நாகமல்லி மலரை எடுத்துக்கலாம், அதனுடைய வேரையும் எடுத்துக்கலாம். காப்பு கட்டி எடுத்துக்கங்க. அது ஆணி வேறு அறுபடாமல் பிடுங்க முடியாது. ஏன்னா நாகமல்லின்றது பெரிய மரமாக இருக்கும். இதோடு சேர்ந்து வேப்ப மரத்து புல்லுருவி,
எட்டி மரத்து புல்லுருவி இதையும் எடுத்து இதையெல்லாம் நல்லா நிழலில் காய வச்சு அதுக்கு கற்பூரமும் தர்ப புல்லும் போட்டு எரித்து சாம்பலாக்கி வச்சுக்கோங்க. அஞ்சனக்கல்லை வாங்கிட்டு வந்து குல்பத்தில் போட்டு அரைச்சிக்குங்க. அதுக்கப்புறம் அஞ்சனாதேவி மந்திரம் தெரியுமா? வாழ்வு புத்திரனின் அன்னை அஞ்சனாதேவி, அவங்களுடைய மந்திரத்தை மனப்பாடமாக தெரிஞ்சு வச்சுக்கணும். சின்னதாக ஒரு 4 வரியில் சொல்கிறேன், அரைக்கும் போது நீங்கள் அதை பயன்படுத்திக்க. ஓம் நமோ நாராயணி, ஓம் நமோ பகவதி, ஓம் நமோ அஞ்சனாதேவியின் தாய், அஞ்சனாதேவியே மாமாவசம் குரு குரு சுவாக. அஞ்சனாதேவி என்பவங்களை மனசார வணங்கிக்கிட்டு இந்த மந்திரத்தை சொல்லி நீங்கள் அதை அரைக்க ஆரம்பிக்கலாம். இது உங்களுக்கு எளிமையான முறையில் சொல்லப்பட்ட மந்திரம்தான். அஞ்சனாதேவின்னு தனியாக மந்திரமே இருக்கு. இதையெல்லாம் முழுசாக கற்றுக்கிட்டு நீங்கள் செய்து முடிக்கிறது ரொம்ப நல்லதாக இருக்கும். இதை செய்யுங்க, உங்களுக்கு நல்ல பலனை தரும். இதை அரைச்சி பயன்படுத்தி நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னு கேட்டிங்கனாக்கா, அது எங்கே பதப்படுத்தணும்னு கேட்டாக்கா, எட்டி மரத்து அதில் தொலை போட்டு வைக்கலாம். புளிய மரத்தில் அதில் தொலை போட வேண்டிய அவசியமே இல்லை. ஏற்கனவே எங்கே இருக்கிற மரத்தில் பார்த்தாலும் தொலை இருக்கும், அதில் வைக்கலாம். இல்லை யாராவது வீடு கட்டி அந்த வீட்டுக்குள்ள யாரும் இல்லாமல் இடிஞ்சு குட்டிச்சவராக இருந்தால் அதில் வைக்கலாம். ஒருத்தர் வீட்டில் வைக்கிறது பாவம் தவறு தான், எதுக்கு அதில் வைக்கிறீங்க? அதில் வைக்காதீங்க. வேற எங்கேயாச்சும் காளி கோயில், துர்கை கோயில், இடுகாட்டில், சுடுகாட்டில் வச்சு இதுக்கு 48 நாளைக்கு நீங்கள் இதுக்கு எலுமிச்சம்பழம் பலி கொடுத்து 49வது நாள் கருங்கோழி, கோழி, இல்லை வேற ஏதாவது கல்யாண பூசணிக்காய் கூட பலி கொடுக்கலாம். பலி கொடுத்து அதை கொண்டு வந்து நீங்கள் வீட்டில் வைக்காதீங்க, வெளியில் வச்சு இந்த மாதிரி எதிரியாக இருக்காங்களா அவங்களுடைய பேர், அவங்களுடைய ஃபோட்டோ இதையெல்லாம் வச்சு மாந்திரிகங்களை செய்து அந்த சத்துருக்களை அழிக்க முயற்சி செய்யாதீங்க. முடிஞ்சால் அடக்க முயற்சி செய்யுங்க. இல்லை அவங்க வீட்டை விட்டு வெளியில் போகிற மாதிரி செய்யுங்க. இந்த மையாகப்பட்டது உங்களுக்கு தினமும் உங்கள் வாழ்க்கையில் துன்பங்களை கொடுக்குறவங்களோ, கஷ்டங்களை கொடுக்குறவங்களோ, பல வகையான இன்னல்களை கொடுக்குறவங்களோ, அவமானப்படுத்துகிறவங்களோ, உங்களை அழிக்கணும்னு நினைக்கிறவங்கள இது கட்டாயமாக அழிக்கும். அது மட்டும் இல்லை, இந்த மைய நீங்கள் வேப்பெண்ணையோ இல்லை எட்டி தைலமோ போட்டு சேர்த்து அரைச்சி இல்லை கலந்து நீண்ட நாளாக வீடை காலி பண்ண மாட்டேன், உங்கள் வீட்டில் தொல்லை கொடுப்பேன், கஷ்டம் கொடுக்குறவங்க எல்லாருமே அந்த வீட்டை விட்டு விரட்டி அடிக்கிறதும், துஷ்ட ஆத்மாக்களை மாரணம் செய்கிறதும், கொடியவங்களை அழிக்கிறதும், கெட்டவர்களை ஒழிக்கிறதும், உங்களுக்கு உயிர் பயத்தை காட்டினவங்கள நிலை குலைய செய்வதும், இது எல்லாமே இந்த சத்துருக்களை அழிக்கிற மை மாந்திரீகத்தில் செய்து வெற்றி பெறலான்னு சொல்கிறேன். இதை நீங்கள் செய்து பாருங்கள், நல்ல பலன்களை கொடுக்கும். இன்னொரு நல்ல பதிவுகளை நான் சந்திக்கிறேன்.